ஹலோ நண்பர்களே, குவைத்திலிருந்து இந்தியாவிற்கு வரக்கூடியவங்க எத்தனை கிராம் தங்கம் எடுத்துகிட்டு வரணும்ட்டு புதிய குவைத் இந்தியா கஸ்டம்ஸ் ரூல்ஸை சேஞ்ச் பண்ணி அறிவிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் ஒரு நபர் குவைத்திலிருந்து வராங்கன்னா எவ்வளோ தங்கம் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்திற்கு தங்களுடைய ஃபேமிலியை கூட்டிகிட்டு வர முடியலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு தற்பொழுது ஆன்லைன்லேயே குவைத்திற்கு குடும்ப விசாக்களை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற புதிய அப்டேட்டையும் வெளியிட்டிருக்காங்க. குவைத் பற்றிய பல முக்கியமான தகவல்களும் இருக்குது. வீடியோ முழுவதுமாக பாருங்கள். முதல் செய்தி, குவைத்தில் சட்டவிரோதமாக துப்பாக்கியை வைத்திருந்த ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்காரு. குவைத்தில் சமூக பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் நடத்தப்பட்ட போலீஸ் சோதனையில் அனுமதி இல்லாத துப்பாக்கி மற்றும் நடு ஆயுதங்களை வைத்திருந்து கொண்ட ஒரு நபரை போலீசாரால் கைது செய்ய முடிந்தது. குற்றவியல் பாதுகாப்பு பிரிவு செய்த விரிவான கண்காணிப்பு மற்றும் விசாரணைகளின் போது இவர் கைது செய்யப்பட்டதாக தற்போது அறிவிச்சிருக்காங்க. மற்ற தகவல்களின் அடிப்படையில் பொது தடுப்பு சோதனையின் அனுமதியோட போலீசார் அவருடைய வீட்டில் போய் சோதனை நடத்தியிருந்தாங்க. சட்டவிரோதமாக வைக்கப்பட்ட ஆயுதங்களையும் குண்டுகளையும் தற்பொழுது பறிமுதல் செய்திருக்காங்க. அடுத்து, குவைத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. குவைத் குடும்ப விசிட் விசா சம்பந்தமாக புதிய அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. குவைத்தில் உள்ள வெளிநாட்டவர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தி. மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் குடும்ப விசிட் விசா நடைமுறைகளை எளிமைப்படுத்தியிருக்காங்க. குறைந்தபட்ச சம்பள நிபந்தனை அப்படிங்கிறத ரத்து செய்திருக்காங்க. முழுமையாக நம்ம ஆன்லைன்லேயே விண்ணப்பம் செய்து நம்முடைய அந்த குடும்ப விசாவை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும், மேலும் நம்முடைய உறவினர்களை பொறுத்தவரைக்கு மனைவி குழந்தைகளை தாண்டி மற்ற உறவினர்களையும் நம்ம அழைச்சிட்டு வர முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. தேவையான ஆவணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் விரிவாக வெளியிட்டிருக்காங்க. வரக்கூடிய வெளிநாட்டவர்களினுடைய பாஸ்போர்ட் நகல் 6 மாதம் செல்லுபடியாகக்கூடிய வகையில் அவர்கள் அப்ளை பண்ணும்போது இருக்கணும். 2வது ஸ்பான்சர், அதாவது இப்போ நம்ம குவைத்தில் இருக்கிறவங்க தான் ஸ்பான்சர் பண்ணுவாங்க, அவங்களுடைய சிவில் ஐடி. 3வது உறவு சான்றிதழ், உங்களுக்கு அதாவது ஸ்பான்சர் பண்ணக்கூடிய குவைத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க என்ன உறவு அப்படின்ட்டு அட்டஸ்ட் செய்யப்பட்ட சர்டிஃபிகேட்டை அந்த விண்ணப்பத்தில் கண்டிப்பாக கொடுக்கணும். மருத்துவ காப்பீடு கட்டாயமாக எடுத்துருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. தேவையான விமான டிக்கெட்டுமே அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவைத்தில் இருக்கிற குறைந்த சம்பளம் வாங்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் தங்களுடைய ஃபேமிலியை குவைத்திற்கு அழைச்சிட்டு வருவதற்கு நல்ல தருணம் இது. முடிந்தால் உங்களுடைய ஃபேமிலியை குவைத்திற்கு அழைச்சிட்டு வாங்க. அடுத்து, குவைத்தில் இருக்க இந்தியர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டு. கஸ்டம்ஸ் ரூல்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் குவைத்தில் இருந்தோ அல்லது கல்ஃப் நாடுகளில் இருந்தோ இந்தியாவிற்கு வரும்பொழுது நாம் ஆண்களாக இருந்தாங்கன்னா 50,000 மதிப்புள்ள தங்க நகைகளும், பெண்களாக இருந்தாங்கன்னா 1,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளும் எடுத்துகிட்டு வரலாம்ட்டு நம்பர் பேஸில் இல்லாமல், அதாவது கிராமேஜ் பேஸில் இல்லாமல் பணமாக இருந்துச்சு அந்த ரூல்ஸு. தற்பொழுது அதை மாற்றி கிராமேஜ் லெவலில் மாற்றிருக்காங்க. அந்த அடிப்படையில் பெண்களாக இருந்தாங்கன்னா 40 கிராம் அளவிற்கு தங்க நகைகளை எடுத்துகிட்டு வரலாம். ஆண்களாக இருந்தாங்கன்னா 20 கிராம் தங்க நகைகளை ஒரு வருடத்திற்கு மேலே நாம் குவைத்லேயோ அல்லது கல்ஃப் நாடுகள்லேயோ இருந்தோம்னா திரும்பி இந்தியாவிற்கு வரும்பொழுது எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற நல்ல செய்தியை குவைத் அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. இந்திய கவர்மெண்ட்டும் இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அஃபிஷியலாக குவைத்திலிருந்து நாம் தங்கம் எடுத்துகிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக அதற்கான பில்லை கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதே போல் குவைத் ஏர்போர்ட்டில் நாம் இவ்வளோ கிராம் தங்கம் கொண்டு போகிறோம் ஊருக்கு அப்படிங்கிறதையும் டிக்ளேர் பண்ணுற ஃபார்மை நிரப்பி கொடுக்கணும். இது இருந்தால் மட்டும்தான் குவைத்திலிருந்து நாம் தங்க நகைகளை எடுத்துகிட்டு போக முடியும். அதே போல் ஆபரண தங்கம் மட்டும்தான் இந்த விதிவிலக்கு. மற்றபடி தங்க கட்டிகளெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அதற்கான டியூட்டி ஃப்ரீயை நம்ம கட்டி ஆகணும். அதாவது வரி விதிப்பு செய்வாங்க. அதற்கான வரியை நம்ம இந்தியாவில் கட்ட வேண்டியிருக்கும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புற வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க.